கடைசியில 2 பேரோட பூஜையை பார்த்து வனதேவதைக்கு சந்தோஷமாயிடுச்சு. உன்னுடைய கஷ்டம் என்னவென்று நான் தெரிந்து கொண்டேன் மகனே. இன்றிலிருந்து சில மாதங்களுக்கு பிறகு உன்னுடைய அரண்மனையில் ஒரு அழகான ராஜகுமாரி பிறப்பாள். ஆனால் அவளுக்கு ஒரு குறை இருக்கும். குறையா? எந்த மாதிரியான குறை தேவி? அவளுக்கு தினமும் புது துணிமணிகளை உடுத்திக் கொள்ள ஆசை தோன்றும். அவளுடைய இந்த பழக்க வழக்கத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய சங்கடம் தோன்றும். சரி, இப்பொழுது கூறு, நிச்சயமாக உனக்கு வாரிசு வேண்டுமா? தேவி, இவ்வளவு பெரிய சந்தோஷத்தோட கொஞ்சம் கஷ்டமும் சேர்ந்து வருதுன்னா எங்களுக்கு பரவாயில்ல. அப்படியே ஆகட்டும். அந்த தேவியோட ஆசீர்வாதம் படி சில நாட்களுக்கு பிறகு ராஜாவோட அரண்மனையில சந்தோஷம் எதிரொலிச்சுது. வாழ்த்துக்கள் மகாராஜா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்னுடைய செல்ல மகள். கேளுங்க கேளுங்க கேளுங்க. இந்த விஷயம் ராஜ்யத்துல பரவன உடனே முழு ராஜ்யமும் ராஜாவோட சந்தோஷத்தினால தீபாவளி மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. காலங்கள் கடந்து போக போக அதே போல இளவரசி சித்திரலேகாவும் ரொம்ப அழகாயிட்டே போனா. இது தலையிலே வச்சுக்கிட்டு இருந்தா உங்க தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு நான் இத போட்டுக்கிறேன். சரிங்க இளவரசி, ரொம்ப அழகா இருக்கு. அட, என்னது இது? வண்ண பொடிய தரையில போடக்கூடாது, அத பறக்க விடணும். ரொம்ப நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு என்னுடைய விசேஷமான ஆடை எங்க இருக்கு? இதுவும் இருக்கு ராஜகுமாரி அம்மா. என்ன இது? ராஜகுமாரி சித்திரலேகா இந்த மாதிரி சாதாரண உடையை போட்டு பாலாம்? நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட இதுல வைரத்தை நீங்க பதிக்கவே இல்லைல்ல? தங்க பூக்களை வச்சு வேலைப்பாடுகள் செய்ய சொன்னே, அது எங்க? மன்னிச்சிருங்க ராஜகுமாரி அம்மா, நாங்க அமைச்சர் கிட்ட போனோம். ஆனா எங்களுக்கு தேவையான பொருட்கள் அங்க கிடைக்கல. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இங்க இருக்க உடைகள்ல ஏதாவது போட்டுக்கங்க. இந்த ராஜகுமாரி சித்திரலேகா ஒரு முறை ஒரு ஆடையை அணிஞ்சிட்டானா அதுக்கப்புறம் அதுல என் கை படவே படாது. ஆனா நீங்க என்ன உடுத்திக்க சொல்றீங்க? ராஜகுமாரியோட ரத்னங்கள் பதிச்ச உடைகள் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. ராஜ கஜானா காலி ஆயிட்டே போச்சு. சித்திரலேகா அங்க வளர வளர அதே போல தேவியோட மகாராஜாவுக்கு கொடுத்த எச்சரிக்கை உண்மையாக ஆரம்பிச்சுது. ராஜ்யத்தோட கஜானா காலி ஆயிடுச்சா? அரண்மனையில நீங்க இருக்கீங்க, இத்தனை வீரர்கள் இருந்தும் இவ்வளவு பெரிய திருட்டு நடந்தது யாருக்குமே தெரியல. நல்லா கேட்டுக்கோங்க, சீக்கிரமா அந்த திருடனை பிடிச்சு நம்ம சிறையில அடைங்க. மகாராஜா மன்னிக்கணும், ஆனா இதெல்லாம் ஒரு திருடனோட வேலை கிடையாது. எல்லா செல்வங்களும் ராஜகுமாரியோட உடைகளை தயாரிக்கிறதுலயே தீந்து போச்சு. என்ன உடைங்களை தயாரிக்கிறது? ஆமா மகாராஜா, இந்த ராஜ்யத்துக்கே பெரிய சங்கடமான சூழ்நிலை இது. நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் இதையே சொல்லி நான் சொல்ல வந்ததை கேட்கவே இல்லை. அதாவது ராஜகுமாரிக்கு என்ன தேவையோ கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் பொறுமையாயிரு ராஜகுமாரி, இந்த மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க ராஜகுமாரி, இந்த ராஜ்யத்தோட பிரஜைகளையும் கவனிச்சாகணும். ராஜ்யம் முழுக்க கவலையில ஆழ்ந்து போச்சு. பிரச்சனையும் ரொம்ப பெருசாயிடுச்சு. அதனால மகாராஜாவும் ஒரு யோசனை பண்ணாரு. ராஜா தேவி கிட்ட உதவி கேட்கறதுக்காக தன்னோட மகளை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு வந்தாரு. தேவி, உங்ககிட்ட உதவியை கேட்டு உங்க திருவடியை நாடி வந்திருக்கேன். கருணை காட்டுங்க தேவி. நீ இங்க வந்ததற்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியும் மகனே. ஆரம்பத்திலேயே உனக்கு நான் எச்சரிக்கை விடுத்தேன், ஆனால் அப்பொழுது நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மன்னிக்கணும் தேவி,
இப்ப எங்களோட சேர்ந்து எங்க ராஜ்யமும் பெரிய சங்கடத்துக்கு உள்ளாயிடுச்சு. உங்களால மட்டும்தான் எங்களுக்கு உதவ முடியும். அப்படியானால் சரி, உனக்கு உதவியாக நான் ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடியும். அதாவது நான் ராஜகுமாரிக்காக புது புது ஆடைகளை அனுப்பி வைக்க முடியும், அவ்வளவுதான். என்ன நிஜமாவா? ரொம்ப நன்றி தேவி. ஆனால் கவனம் இருக்கட்டும் ராஜகுமாரி, இதற்கும் ஒரு நிபந்தனை உள்ளது. என்றாவது ஒரு நாள் நான் கொடுக்கும் ஆடையை வேறு யாருக்காவது கொடுத்தால் அன்றோடு எல்லாம் முடிந்துவிடும். ஆ, ஆ. அந்த மாதிரி எப்பவும் நடக்காது தேவி. அப்படியே ஆகட்டும். ஆ. மறுநாள்ல இருந்து ராஜகுமாரிக்காக தினமும் புது புது உடைகள் வந்து சேர்ந்தது. அந்த உடைகளை அவ போட்டுக்கிட்டு அவ ரொம்பவே சந்தோஷப்படுவா. இதே போல நாள் மாசம்னு காலங்கள் போச்சு. ஆனா மாறவே இல்லாதது ராஜகுமாரியோட சஞ்சலமான மனசு. ராஜகுமாரிக்கே தேவி அனுப்புற உடைகளை போட்டு போட்டு கொஞ்ச நாள்ல போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் காலத்துக்கு ஏத்த மாதிரி அவ தேவிக்கு கொடுத்த வாக்கு அவளுக்கு மறந்து போச்சு. ரொம்ப அழகா இருக்கா. நான் அழகாதான் இருப்பேன். யார் இந்த அழகி? ஆ? யாரா வேணா இருக்கட்டும், ஆனா ராஜகுமாரியை விட யாரும் அழகா இருக்க முடியாது. ஆனா எனக்கு என்ன வந்தது? அட, ராஜகுமாரின்னா அழகுதானே. அவங்க கிட்ட விலை உயர்ந்த ஆடைகள் இருக்கு, ஆபரணங்கள் இருக்கு. ஆனா இவ சாதாரண உடையில கூட எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? ம். ஆ? நான் ஒரு தெய்வீக உடை அணிஞ்சிருக்கேன், தேவி கொடுத்த ஆபரணங்களையும் போட்டிருக்கேன். ஆனா இவ எப்படி பார்க்க இவ்ளோ அழகா இருக்கா? அப்ப இவ போட்டிருக்கிற உடையில தான் இது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த பூமியில அழகான உடைனா அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஏன் இங்க பாருங்க. அட ராஜகுமாரி, நீங்க எப்படி இங்க? வணக்கம் ராஜகுமாரி. இங்க பாரு, நான் இப்ப கண்காட்சிக்கு போய் ஆகணும். அங்க யாராவது என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்ப பிரச்சனை ஆயிடும். அதனால என்னுடைய இந்த உடைக்கு பதிலா உன்னால உன் புடவை எனக்கு கொடுக்க முடியுமா? என்னுடைய புடவையா? நீங்க என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? நிச்சயமா இல்ல. சரி சரி. ஆ, என்ன இது? ஆ, ஆ, ஆ. ஆ, 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 ஆ. நான் எப்படி இங்க வந்தேன்? ஆ? நான் கூறிய நிபந்தனையை மறந்து விட்டாய். நான் கொடுக்கும் வஸ்திரத்தை வேறு ஒருவருக்கு கொடுத்து என்னுடைய நிபந்தனையை நீ மீறி விட்டாய். அதற்காக உனக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேனே, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க தேவி. நான் கொடுத்த உத்தரவை மீறியதற்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. நீ இப்பொழுதே இந்த உலகத்தை விட்டு போயாக வேண்டும். இல்ல இல்ல, அப்படிலாம் பண்ணிடாதீங்க தேவி. இந்த கதை ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல நடந்த கதை. ராஜேஸ்வர் அப்புறம் லக்ஷ்மணனுக்கு நடந்த கதை. அவங்களோட வாழ்க்கையில நகரத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடைசியில அந்த காலை பொழுதும் வந்துடுச்சு. அன்னைக்குதான் அவங்க வாழ்க்கையில நகரத்தை பார்க்கணும்ன்ற எண்ணம் வந்தது. எழுந்துரு லக்ஷ்மணா. கோழி, மயில், யானை, குதிரை எல்லாம் எழுந்துருச்சுங்க. ஆனா நீ கொரட்டை விட்டு தூங்குற. சீக்கிரமா எழுந்துரு. என்னது இது? காலங்காத்தால நீங்க தயாராகி இப்படி எங்கப்பா கிளம்பிட்டீங்க? நீங்க இல்ல, நாம. நகரத்துல பெரிய பொருட்காட்சி போட்டிருக்காங்க. பார்க்கணும்னா சீக்கிரமா கிளம்பு. என்ன நகரத்துக்கா? ஏ, நாம நகரத்துக்கு போக போறோம். ஏ, போதும் போதும், இந்த ஆட்டம் ஆடணும். என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். என்ன மன்னிச்சிருங்க அப்பா, நான் இப்பவே சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இந்த பவன் தான் என்னுடைய பெருமை பெருமை. பெருமை எனக்கும் தான். வா வா.
அட யார் இவங்க? குதிரைய வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் நடந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அடடா என்ன பண்ற நீ? அடடா யாராவது என் குதிரையை பிடிங்க. அப்பா மகனே குதிரை சவாரி பண்றது ஒரு தனி சுகம்தான். அது முன்னாடி நடந்த கதை. என் குதிரையை பிடிப்பா, என் குதிரையை. ஒட்டிச்சிட்டேன். இனிமே இது எங்கேயும் ஓடாது. நல்ல வேலையா இது நின்னுடுச்சுப்பா. இல்லனா உங்களுக்கு முன்னாடியே நான் முதல்ல நகரத்தை பார்த்திருப்பேன். இங்க பாத்தியா இதெல்லாம் என்னது? அப்ப நடந்து போறான், மகன் குதிரையில சவாரி பண்ணிக்கிட்டு வரான். என்ன சொல்றது, இந்த காலத்து பசங்க இருக்காங்களே. சரியா சொன்ன. இந்த ஜனங்க பேசுறதுனால என்ன ஆயிட போகுது? நீ குதிரையை விட்டு இறங்கி இருக்க கூடாது. பரவாயில்ல, இருக்கட்டும்பா. ஏய், கீழே இறங்கியா, கீழே இறங்கு. சின்ன பையன் நடந்து வந்துகிட்டு இருக்கான், நீ என்னடான்னா மகாராஜா மாதிரி குதிரை மேல உட்காந்துட்டு போய்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா. பேசாத, எதுவும் பேசாத. இதுக்கு மேல எதுவும் பேசாத. மறுபடியும் நீ குதிரை மேல உட்காந்துட்டு புள்ளைய நடக்க வச்சேன்னு வச்சுக்க, உன்னை இப்படி தூக்குவேன், அப்புறம் ரொம்ப தூரம் வீசிடுவேன். அட என்னோட இடுப்பு வயிறு. ரொம்ப விசித்திரமான ஆளுங்களா இருக்காங்க. ராஜேஸ்வர் அப்புறம் லக்ஷ்மண் 2 பேரால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. அதனால பையன் அப்பா கிட்ட சொன்னா, அப்பா சொன்னாரு பையன் கிட்ட. நீ உட்காரு, நீ. இல்லங்கப்பா, நீங்க. நான் தான் சொல்றேன்ல, நீ உட்காரு. நீங்க உட்காருங்கப்பா. நீ இல்லப்பா, நீங்க. நீ நீங்க நீ நீங்கப்பா. நீ நாம 2 பேரும் உட்காருவோம். இந்த யோசனை நல்லா இருக்கு. அட என்ன கொடுமை இது? கொடுமை இது இல்ல, நீங்க பண்றதுதான் கொடுமை. பாவம், அதால பேச முடியலன்னா என்ன? அதோட உணர்வுகளை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கலாம்ல. நீங்களே அதை பாருங்க, உங்க 2 பேரோட பாரத்தை சுமந்து சுமந்து பாவம் இவன் எவ்வளவு சோர்ந்து போயிட்டான். இறக்கமே இல்லாதவங்க. மன்னிக்கணும் நண்பரே, நீங்க என்னோட கண்ணை திறந்துட்டீங்க. பாவம், இதுக்கு நாங்க பெரிய துரோகத்தை பண்ணிட்டோம். இது எங்களோட சுமையை ரொம்ப தாங்கிக்கிச்சு. இப்ப இத நாங்க சுமப்போம். அடேங்கப்பா, இவங்களோட பாசமான குதிரை போல இருக்கு. குதிரை முதுகுல மனுஷன் உட்காந்து பார்த்திருக்கோம், ஆனா மனுஷனோட தோல்ல குதிரையா? இப்படி முதல் தடவையா நான் பாக்குறேன். அட, இதுக்கு என்னாச்சு? அடடா, இப்ப என்ன பிரச்சனை? அப்பா, உங்களுக்கு எதுவும் அடிபடலையே? அட பாபு கண்ணா, என்னோட பவன். அட என்னோட பவன் எங்க போயிட்டா?
நீ கூட்டிட்டு வந்தியே உன்னோட பவன் அது அந்த பக்கமா பறந்து போயிடுச்சு. இப்ப எப்படி நகரத்துக்கு போறது? எப்படி பவன் போனோன்னா அப்படி நடந்து. என்ன? If you like this video, subscribe to our channel Murthy Media.